வெல்கம் டு கேன் பி ஃபார் நீட். நீட்டுக்கு இத்தனை டேஸ் தான் இருக்குன்னு சொல்லி போர் அடிக்க விரும்பல. இந்த டேஸ் எவ்வளோ க்ரூஷியல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டேஸில் இந்த ஷார்ட் டேஸில் எப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் அ ஷெட்யூல். ஸோ திஸ் இஸ் அ லாங் ஷெட்யூல், பட் ரிவிஷனுக்காக ஐ ஹவ் மேட் இட் மந்த்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மார்ச் மந்த்க்குள்ளே நீங்கள் தீஸ் மெனி சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ஸ் இட்ஸ் ரிவிஷன் ஷெட்யூல், உங்களுக்கு வந்து நீட்டுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராப்பர் லெவல் 12th ப்ரஷ் அப் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த திங் ஃபார் த மார்ச். அண்ட் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் சாப்டர்ஸை ப்ராப்பராக அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கும் ரிவிஷன் லைக் ஒரு ரீகேப்புக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இதுவே ரிவிஷன் தான், பட் ஸ்டில். ஸோ யா, we can go back to the topic, which is nothing but basic math. என்ன இது நீட்டுக்கு இத்தனை நாள் தான் இருக்கு, பேசிக் மேக் எடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது கேட்கலாம். பட் பேசிக்ஸை நீங்க ஸ்ட்ராங் பண்ணலனா நீங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் யூ வில் பி ஸ்ட்ரகிளிங் டுகெதர். ஸோ we can start without any delay. இப்போ பாருங்க, இதெல்லாமே காமன்லி நோன் வேல்யூஸ். ஓகேவா? இதெல்லாம் இப்போ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ரூட் டூவோட வேல்யூ 1.414, கரெக்டா? ரூட் த்ரீயோட வேல்யூனா 1.732 அரவுண்ட். ஓகே, ஸோ ரூட் ஃபைவோட வேல்யூ என்ன? ரூட் ஃபைவோட வேல்யூ 2.23. அண்ட் கமான், ரூட் சிக்ஸோட வேல்யூ 2.45. அண்ட் ரூட் செவனோட வேல்யூ 2.645 வரும். அண்ட் ரூட் எயிட்டோட வேல்யூ நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஸ்டில் ரூட் எயிட்டோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 4 into 2 the whole root. அதை நம்ம இது பண்ணோம்னா 2 root 2 which is equal to 2 into 1.414. உங்களுக்கு ரூட் டூவோட வேல்யூ தெரியும். ஸோ த ஆன்சர் இஸ் அரவுண்ட் 2.83. ஓகேவா? இந்த ரூட்ஸோட வேல்யூ பார்த்துக்கோங்க, மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் பையனா எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும், 3.142 which is nothing but 22/7. அப்போ 3.42 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 10 வரும், கரெக்டா? which is equal to the value of g. G is nothing but acceleration due to gravity. ஓகே, இப்போ வரைக்கும் அந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே, ஸோ நம்ம காமன்லி நம்மளுக்கு தெரிய வேண்டிய வேல்யூஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், யூனிட் கன்வர்ஷன். இந்த யூனிட் கன்வர்ஷன் எங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோன்னா, ஃபிசிக்ஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கன்வெர்ட்டிங் சென்டிமீட்டர் இன்ட்டு மில்லிமீட்டர் மோஸ்ட்டாக நம்ம மீட்டராக தான் மாற்றுவோம். ஓகேவா? அண்ட் தீஸ் யூனிட்ஸ் லைக் நீங்கள் டுவல் நேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நானோமீட்டர்லேருந்து மாற்றுறதா இருக்கட்டும், மெனி கன்வர்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் திங். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ப்ளஷ்அப் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ பெட்டா அதோட சிம்பிள் இருக்கு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 10 to the power of 15, கரெக்டா? டெரா அப்படின்னா டெராபைட்ஸ், 10 to the power of 12. ஜிகா அப்படின்னா 10 to the power of 9. இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறைய இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு காமன்லி நோன் வேல்யூஸ். அதனால ஐ எம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ப்ளிட்டிங் அவுட் த வேல்யூஸ். ஓகே, ரைட். மெகானா 10 to the power of 6, கிலோனா 10 to the power of 3. ஓகே, டெசிமீட்டர், டெசி அப்படின்னா 10 to the power of -1. சென்டிமீட்டர்னா 10 to the power of -2. மில்லிமீட்டர்னா 10 to the power of -3. மைக்ரோனா 10 to the power of -6. நானோ இஸ் நத்திங் பட் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது 10 to the power of -9. பிகோ இஸ் 10 to the power of -12 and femto is 10 to the power of -15. ஓகே, 10 to the power வேல்யூஸை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. யா, இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எதுக்காக இது வச்சிருக்கேன்னா மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. கமான், 4 + 5 9, -1 -9 1. ஓகே, லெட்ஸ் மூவ். இதெல்லாம் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டெசிமல் அடிஷன். யா, இந்த இடத்துல நிறைய பேர் கால்குலேஷனை ரஷ் பண்ணும்போது டக்குன்னு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதால சில்லி மிஸ்டேக்கால உங்களுக்கு வந்து இட்ஸ் -5. லைக்
ஏன்னா வர வேண்டிய 4 -1. ஸோ ஓவராலா உங்களுக்கு 5 மார்க் போது. இப்போ டெசிமல் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டியது 0.4 + 0.45. ஸோ நீங்க இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 0.40 அந்த மாரி கன்சிடர் பண்ணீங்கன்னா, இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ த ஆன்சர் இஸ் 0.85. ஓகே. அண்ட் இங்க பாருங்க 0.80. 0.80ல 0.05 போச்சுன்னா 0.75. ஓகே. நெக்ஸ்ட். So 0.2 into 0.4, which is nothing but 0.8. ஓகேவா? 0.3 divided by 0.6. நீங்க இப்போ உதாரணத்துக்கு 3 into 10 to the power of -1 divided by 6 into 10 to the power of -1. 10 to the power 10 to the power cancel ஆயிடுச்சு. 3 by 6, which is nothing but 1 by 2, nothing but 0.5. ஓகே. அடுத்து 0.5 divided by 0.05. இது எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம்? In general, 5 into 10 to the power of -1 divided by 5 into 10 to the power of -2. ஏன் 10 to the power of -2? ஒரு டெசிமல் 2 டெசிமல் பின்னாடி போகுது. ஓகேவா? ஸோ 5 கேன்சல் ஆயிடுச்சு. 10 to the power of -1 இந்த 10 to the power of -2 மேல போச்சுன்னா, which is nothing but 10 to the power of 2. Okay? So the overall answer will be 10. பவர்ஸ் ஆட் பண்ணலாம், கீழே பார்ப்போம், இது எல்லாமே வரும். பட் ஸ்டில் இது தெரியாம இருக்காது இந்த டைம்ல. ஓகே. 0.4 into 0.06. ஓகேவா? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்றதுக்கு யூசுவலா 2 மெத்தட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் த 10 to the power method, which we have seen now. So 0.4, which can be written as 4 into 10 to the power of -1, and 0.6 can be written as 6 into 10 to the power of -2. 0.06, if I'm not wrong. 10 to the power of -2. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 1s are 6, 6 2s are 12. Yeah. Okay. Into 10 to the power of -3, which is equal to 0.024. பார்த்துக்கோங்க. ஓகே. This is method 1. Method 2, அது என்னங்க method 2 அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல. ஸோ which is nothing but இந்த 4 இருக்குல்ல, 4 0.4 4 divided by 10 னும் 10 to the power of -1 கீழே வாங்க, 10 ஆயிடுச்சா, into 6 divided by 100 நான் எழுதுறேன். ஓகே. Multiply the numerator and the denominator. Okay. 24 divided by 1000, 10 to the power of -3 la. So 0.024. Easy. And இதுக்கு வாங்க மறுபடியும் 3 into 10 to the power of -1 into 4.5 into 10 to the power of -1. Okay. 4.5 into 3, 15, 1, 13.5. அப்போ 13.5 into 10 to the power of -2, which is nothing but 0.135. ஓகேவா? இப்போ இதை இந்த மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. 0.3 இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன்னா 3 divided by 10 ன்னு போடுறேன். into 4.5 divided by 10. ஓகே. இப்படி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். It's nothing but 13.5 divided by 100, which is equal to 0.135. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த பார்ட்டில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். This decimal fraction part is inspired by a teacher called AJ sir. நீட் காக்கா ஜேஇ யூடியூப் சேனல்ல அவர் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் டீச்சிங் இன் ஹிந்தி. ஸோ த மெயின் பார்ட், இதை எதுக்காக இங்கே வந்து அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் இதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ண ஒன் ஆஃப் தி டீச்சர், அதுவும் யூடியூப்ல டீச் பண்ணவர் அவர் மட்டும்தான். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். திஸ் கண்டென்ட் இஸ் குட், ஸோ ஐ எம் டேக்கிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹிம். ஓகே.
நவ் மேல பார்த்த அதே மாரி டெசிமல்ல ஃபிராக்ஷனும், மல்டிப்ளிகேஷனும் டெசிமல் ஃபிராக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டுட்டு இருக்கீங்க. ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இந்த மாரி கடைசியில டெசிமல்ல வந்து நிக்குது. வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ண போறீங்கன்னா, தீஸ் திங்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வி கேன் ஜம்ப் இன்டு த டாபிக். ஸோ இங்க வந்து 0.1167 இருக்கு. விச் இஸ் நத்திங் பட் 1667 டிவைடட் பை 1000. 4 டெசிமல் பின்னாடி போறோம். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் 1/6. இத வந்து அ இந்த கடைசியில 2ன்னு எடுத்துப்பாங்க. ஸோ இது 6 டைம்ஸ் போகும். இத நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும். ஏன்னா டிவைட் பண்ணி போட்டா விச் இஸ் நத்திங் பட் 1.6. மெமரைஸ் எல்லாத்தையும்லாம் மெமரைஸ் பண்ணாதீங்க. எவனாவது வருவான் மெமரைஸ் பண்ணு, ஃபுல்லா மெமரைஸ் பண்ணுன்னு. டோன்ட் பிலீவ் தெம். புரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஓகே. நவ் 25 0.25 0.25 நீங்க எப்படி எழுதலாம்னா 25 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். ஸோ 25 டிவைடட் பை 100 என்ன? 1/4. 25 டைம்ஸ் 25 டேபிள்ஸ்ல 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஓகே. அடுத்து 33 டிவைடட் பை 100. 33 டிவைடட் பை 100 எப்படி எழுதலாம்? ஒரு அப்ராக்ஸிமேஷன். இப்ப பாருங்க 33 டிவைடட் பை 99 எழுதலாமா? ஒரு நம்பர தான் நான் கம்மி பண்றேன். அதனால டினாமினேட்டர்ல பெரிய சேஞ்சஸ் வராது. ஓகேவா? 33 divided by 99 which is nothing but 1/3. ஓகே. அடுத்து 0.4. 4 divided by 10 which is nothing but 2s are 5s are. அவ்வளவுதான். 0.5. 5 divided by 10. 5 ones are 5. 2s are equal to 0.5. இங்க நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து டெசிமல்ல நம்ம வந்து ஃபிராக்ஷனா மாத்துறோம். மறுபடியும் 0.5 கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. அடுத்து 0.6. 6 divided by 10 which is nothing but 3s are 5s are. அதாவது 2 3s are 6, 2 5s are 10. அதுதான் நான் இங்க மீன் பண்றேன். அடுத்து 6 7 அது கிடையாது. ஓகே. 0.67 நம்ம வந்து இங்க வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா 67 divided by 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சிம்பிள். 66 divided by 99. கீழ மேல ஒரு நம்பரை குறைக்கிறேன். 2s are 3s are. அவ்வளவுதான். ஸோ இங்க நம்ம வந்து பேசிக் மேத்ன்றத விட சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபிராக்ஷன் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 0.75 which is nothing but 75 divided by 100 3/4. ஓகேவா? அடுத்து 0.025 இது எப்படி நீங்க மாத்துவீங்க? யோசிங்க. 0.025 homework. ரெடி. ஒன்றும் இல்லை. இட்ஸ் 1/6. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணோம்ல. இந்த விஷயம்லாம் எப்படி நமக்கு இந்த ஃபிராக்ஷன் எப்படி நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? தம்பி தப்பு பண்றேன். இட்ஸ் 1 டிவைடட் பை 16. ஓகேவா? நான் கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. நவ் இந்த ஃபிராக்ஷனை இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன்ல நிக்கிறீங்க. 0.1667 இந்த மாதிரி ஒரு பார்ட்ல வந்து நிக்கிறீங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா உங்களுக்கு 0.1667ஓட டெசிமல் தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பதிலா இந்த இடத்துல நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சிம்பிளி வாட் ஐம் கோனா டூ இஸ் 0.667க்கு என்ன 1/6 அப்படியே இங்கேயே படிச்சிருங்க. ஓகேவா? 1/6 into 36 which is equal to 6. ஓகேவா? டிவைட் பண்றேன். அடுத்து 0.25 25 divided by 100 which is 1/4. 1/4 into 48 4 என்ன 12 12. அடுத்து 33 33 by 100 33 by 99 which is nothing but 1/3.
அப்படியே நான் எதுக்காக இங்க பக்கத்திலேயே வேல்யூ இருக்கு. டக்கு டக்குன்னு எழுதலாம். எதுக்காக நான் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து அங்க டைரக்ட்டா நியூமெரிக்கல்ஸ பார்க்கும்போது, அதாவது டெசிமல்ஸ பார்க்கும்போது டக்குன்னு கன்வெர்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1/3 இன்டூ 18 6 ஆர் 18 கரெக்ட்டா? அடுத்து 0.4 டிவைட் இன்டூ 25 ஓகேவா? 0.4 ஓட வேல்யூ என்ன? கரெக்ட்டா தான் சொல்றேன். 4 டிவைடட் பை 10 இட்ஸ் நத்திங் பட் 2/5 இன்டூ 25 5 5s ஆர் 10. இப்ப நீங்க வந்து 0.4 இன்டூ 25 0.5 இன்டூ 48ன்னு போடுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஓகே. 0.5 இன்டூ 48 விச் இஸ் நத்திங் பட் 1/2 இன்டூ 48 1/2 பாதியா உடைச்சா 24 48 பாதியா எடுத்தா. அடுத்து 0.6 0.6 ஓட வேல்யூ 3/5 3/5 இன்டூ 35 கரெக்டா? இது 7 டைம்ஸ். ஸோ 7 to 3 is 21. அடுத்து 0.67 அப்போனா 2/3 இன்டூ 24 ஓகேவா? 3 8s are 24 8 16 அடுத்து 0.75 3/4 இன்டூ 48 மறுபடியும் 12 36 இந்த மாதிரி உங்களுக்கு டெசிமல் நம்பர்ஸ் தெரிஞ்சா ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் பவர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். We will be solving problems too. Thank you so much. Bye.